அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 26/9/2024 காலை 5:30 மணி நிலவர வானிலை அமைப்பு. இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல். கீப் சப்போர்ட் திஸ் சேனல் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். தமிழகத்தின் வானிலை எப்படி இன்றைக்கி அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கே நாம் அறிவித்திருந்தோம் மழையின் அளவு பரப்பில் குறைந்திருந்தாலும் வட மாவட்டங்களுக்கு உண்டு என்று சொல்லியிருந்தோம். அதன்படியே பார்த்தீங்கன்னா, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு நள்ளிரவு வரை அந்த நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்து விலகியது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா அதே போல் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான மழை தெரிகிறதுங்க. விழுப்புரம் மாவட்டத்துக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு இன்றைக்கு தெரிகிறது. ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் உள் மாவட்டங்களில் தொடங்கும் மழை பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வட மாவட்டங்களுக்கு முன்னேறி வட கடலோரங்கள் வரை முன்னேறும். சென்னைக்கும் இன்றைக்கும் மழை வாய்ப்பு உண்டு. அதன் பின் நாளை நள்ளிரவுக்கு பின் பார்த்திங்கன்னா தெற்கு முனை இலங்கை மன்னார் வளைகுடா இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சி ஏற்பட்டு அது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே நல்ல ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும். இந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா 27, 28, 29, 30 ஆகிய தேதிகளில் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு கொடுத்து மீண்டும் ஓரிரு நாட்கள் இடைவெளி கொடுத்து மீண்டும் அக்டோபர் 2 தேதிக்கு மேல் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் சொல்லக்கூடாது, தென்னிந்திய நிலப்பகுதிகளுக்கே பார்த்திங்கன்னா ஒரு மிதமான மழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதன் பிறகு வடகிழக்கு பருவமழை பார்த்திங்கன்னா அதாவது வர அக்டோபர் மாத 2வது வாரத்திற்கு பின் பகுதியில் 17, 18 தேதிகளில் தொடங்குறதுக்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழையும் வட இந்திய பகுதிகளில் பின்வாங்க தொடங்கியது. மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன், வட மாவட்டங்களுக்கு இன்று கனமழை வாய்ப்பு தெரிகிறது. புதுச்சேரிக்கும் கடலூருக்கும் தெற்கேவும் எட்டிப்பிடிக்க வாய்ப்பு. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.